மிக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் யார் பொண்ணு யார் பையன்னு பார்க்க மாட்டாங்க. அவர் தாய் தந்தை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. பார்க்காமே இந்த மாதிரி தாய் தந்தைன்னா அந்த பொண்ணு பையன் நல்லதாக இருப்பாங்கன்னு அந்த மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாய் தந்தை பார்த்து பண்ண முடியாது. பொண்ணு பார்க்கணும். பொண்ணு அழகாக இருந்தால் மென்மையாக இருந்தால் சரி பண்ணிக்கலான்னு, பையன் கொஞ்சம் ஓரளவு இதாக இருந்தால் பண்ணிக்கலாம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, பொண்ணு நல்லா இருந்தாலும் சரி படிச்சிருக்குதா இல்லையா, பையன் நல்லா இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறான், இது ஒரு 25 இயர்ஸுக்கு முன்னாடி. இப்போது எவ்வளோ படிச்சிருக்கிறான் அது மட்டும் இல்லை, எந்த மாதிரி வேலையில் இருக்கிறான், என்ன ப்ராஸ்பெக்ட்டு, நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் எப்போ, அவனுக்கு என்ன சம்பாதிக்க போகிற வாழ்க்கையில் எல்லாமே பார்த்து பண்ணுறதுனால எப்படி இதெல்லாம் 20 வயசுக்கு நிர்ணயிக்க முடியும்? 30-35 ஆனால் தானே சொல்ல முடியும் வெற்றிகரமாக வாழ்வானா இல்லையான்னு. தே ட்ரைங் டு அசர்டைன் பிஃபோர் ஹேண்ட். ஸோ அதனால் ஏஜ் மேலே போய் இருக்கும். இதனால் பண்ணிக்கணும்னு மனநிலை வரதுக்குள்ளே 30 ஆயிக்குது எல்லாருக்கும். அது மாதிரி சமயத்தில் என்ன பார்த்தீங்கன்னா அவனுக்கு சரியான ஒரு கணவனோ மனைவி அமைத்து கொஞ்சம் கஷ்டம், தேவை குறைஞ்சு போயிடும் அவருக்கு. அதுக்கப்புறம் 2 பேர் அந்த அளவுக்கு பாண்ட் ஆகும். இந்த இவர் ஒரு தனி மனிதன் ஆயிட்டாங்க, அவர் ஒரு தனி மனிதன் ஆயிட்டாங்க. இந்த சின்ன வயதில் பண்ணப்போ அந்த அளவுக்கு உறுதி ஆகலை தனி மனிதன்னா. 2 பேர் சேர்ந்து ஒரு டீம் ஆகிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, தனித்தனி டீமே விளையாடுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு 25-25 வயசுல நான் அப்படி சொல்லலை. நான் அப்படி சொல்லலை. என்னத்துக்குன்னா தனி மனிதனுடைய தன்மை இதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது.